நீங்கள் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா லாஸ்ட் 10 இயர் கொஷின் பேப்பர்ஸ் கோ த்ரூ பண்ணுறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸே ரிப்பீட்டடாக வரதுக்கு கூட நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த பிசி எக்ஸாமில் கொஷின்ஸ் எப்படி செட் பண்ணுறாங்கன்ற ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். நீங்கள் இது வரைக்கும் பழைய கொஷின் பேப்பர்ஸ் பார்க்கலன்னா நம்ம C2 ஸ்டடிஸ் என்ற யூடியூப் சேனலில் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி ஓல்டு கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அங்கே லாஸ்ட் 10 இயர் கொஷின் பேப்பர் வித் ஆன்சர்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதனோட கண்டினியூஷனாக இந்த வீடியோவில் நம்ம 2008 பிசி எக்ஸாம் கொஷின்ஸ் பார்ப்போம். முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா சிப்பாய் கழகம் எந்த ஆண்டு நடைபெற்றது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா A 1857. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூருக்கு நோபல் பரிசினை பெற்று தந்த நூல் எது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா B கீதாஞ்சலி. அடுத்த மூணாவது கேள்வி பார்த்தீங்கன்னா மின்விளக்கு பல்பை முதலில் கண்டுபிடித்தவர் யார்? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா D தாமஸ் ஆல்வா எடிசன். அடுத்து நாலாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் புலிகளின் சரணாலயம் எது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா D முண்டந்துறை. அடுத்து ஐந்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா கோதாவரி நதி எந்த கடலினுள் பாய்கின்றது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா D வங்காள விரிகுடா. அடுத்து ஆறாவது கேள்வி ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா C செப்டம்பர் 5. அடுத்து ஏழாவது கேள்வி பார்த்தீங்கன்னா எந்த வைட்டமின் குறைபாடு காரணமாக மாலைக்கண் நோய் நைட் பிளைண்டஸ் ஏற்படுகிறது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா A வைட்டமின் A. அடுத்து எட்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா லிக்னைட் என்பது ஒரு இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா A எரிபொருள். அடுத்து ஒன்பதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா என்பது இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா B சோடியம் பைகார்பனேட். அடுத்து பத்தாவது கேள்வி பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியின் சமாதிக்கு என்ன பெயர்? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா B ராஜ்காட். அடுத்து 11வது கேள்வி பார்த்தீங்கன்னா டியூபெக்டோமி என்னும் அறுவை சிகிச்சை எதற்காக செய்யப்படுகிறது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா D குடும்ப கட்டுப்பாடிற்காக. அடுத்து 12வது கேள்வி பார்த்தீங்கன்னா மகாகவி காளிதாஸ் எந்த அரசருடைய அவையில் கவிஞராக இருந்தார்? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா D விக்ரமாதித்தன். அடுத்து 13வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒசாமா பின் லாடனுக்கு ஆதரவாக போராடுகின்ற தீவிரவாதிகள் யார்? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா C அல்-கொய்தா அமைப்பு. அடுத்து 14வது கேள்வி பார்த்தீங்கன்னா சுத்தமான தங்கம் என்பது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா D 24 காரட். அடுத்து 15வது கேள்வி பார்த்தீங்கன்னா முதல் இந்திய விண்வெளி வீராங்கனை யார்? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா C கல்பனா சாவ்லா. அடுத்து 16வது கேள்வி பார்த்தீங்கன்னா புவி ஈர்ப்பு விசை கோட்பாட்டினை கண்டறிந்தவர் யார்? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா C நியூட்டன். அடுத்து 17வது கேள்வி பார்த்தீங்கன்னா சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் யார்? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா C ராஜேந்திர பிரசாத். அடுத்து 18வது கேள்வி பார்த்தீங்கன்னா செஞ்சதுக்கம் எங்கே உள்ளது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா C மாஸ்கோ. அடுத்து 19வது கேள்வி பார்த்தீங்கன்னா தங்க கோயில் நகரம் சிட்டி ஆஃப் கோல்டன் டெம்பிள் என அழைக்கப்படுவது எது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா D அமிர்தசரஸ். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் எங்கே உள்ளது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா B நியூயார்க். அடுத்து 21வது கேள்வி பார்த்தீங்கன்னா திரவ நிலையில் உள்ள உலோகம் எது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா B பாதரசம். அடுத்து 22வது கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு மைல் என்பது சுமார் C 1.61 கிலோமீட்டர். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா மௌரியர்களின் தலைநகரம் எங்கு இருந்தது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா C பாடாலிபுத்திரம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒலிம்பிக் போட்டிகள் நடக்க இருக்கும் நகரம் எது? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா C லண்டன். அடுத்து 25வது கேள்வி பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது என்ன? இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா C 65 வயது. வீடியோ லென்த்தாக போகிறதால பேலன்ஸ் கொஸ்டினை நாங்கள் பார்ட் 2 வீடியோவாக போகிறோம். ஆல்சோ இந்த எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா சைக்காலஜி அண்ட் மேக்ஸில் மட்டும் 80 கொஸ்டின்ஸில் 37 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ எல்லாருக்கும் யூஸ் ஆகிற வகையில் நம்ம C2 ஸ்டடி சென்டர் யூடியூப் சேனலில் ஃப்ரீ கிளாஸஸ் தந்துட்டுருக்கோம். அந்த வீடியோ கிளாஸஸ் மட்டும் நீங்கள் பார்த்தாலே சைக்காலஜி அண்ட் மேக்ஸில் ஃபுல் மார்க்ஸ் வாங்கிடலாம்.
பெய்ட் கிளாஸஸ் ஜாயின் பண்ண முடியாதவங்களுக்காக வீட்டில இருந்து படித்து கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ், ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ், ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்ஸ், ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ஸ்டடி பிளான் C2 ஸ்டடி சென்டர் யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் அதை யூஸ் பண்ணி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப் வாங்கிடலாம். ஆல் தி பெஸ்ட் டு எவ்ரி ஒன். தேங்க்யூ.